இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பீப்புள் யாருன்னா பெரிசைட்ஸ். இவங்கள தமிழில் பெரிசியர்னு சொல்கிறோம். இவங்க வில்லேஜஸ், ரூரல் பீப்புள். கர்த்தர் ஆபிரகாமின் சந்ததிக்கு வாய்க்குறைத்த தேசத்தை இஸ்ரேல் புத்திர சுதந்திரிக்கு முன்னாடி அந்த இடத்துல வாழ்ந்து வந்த ஜனங்களில் ஒரு வகையான ஜனங்கள் தான் இந்த பெரிசியர். இவர்கள் எப்படிப்பட்டவர்கள்னா, இவங்கள் தங்களை பிரித்து கொண்டு பாதுகாப்பற்ற மதில்கள் இல்லாத கிராமங்களில் வசித்து வந்த மக்கள். இவர்களுக்கு எந்த ஒழுக்கமோ கட்டுப்பாடுகளோ கிடையாது. கர்த்தருக்கு கீழ்ப்படியாதவர்கள். இவர்கள் தங்கள் தேவர்களான பாகால் மற்றும் அஸ்தரோத் என்னும் தெய்வங்களை வணங்கி மிகவும் அருவருப்பான காரியங்களை செய்து வந்த மக்கள் தான் இந்த பெரிசியர். யோசுவா 17:15 இவர்கள் காட்டு தேசத்தில் வசித்ததாகவும், யோசுவா 11:3 இவர்கள் மலைகளில் வசித்ததாகவும் கூறப்படுகிறது. இஸ்ரேல் புத்திரர் சங்காரம் பண்ணக்கூடாமல் மீந்திருந்த சில பெரிசியர்களை, அவர்களுடைய பிள்ளைகளையும் சாலமோன் ராஜா அமைஞ்சி வேலை செய்ய அடிமைப்படுத்தி கொண்டதாகவும் கூறப்படுகிறது. இந்த பெரிசிய ஜனங்களுடைய அருவருப்புகளை இஸ்ரவேல் புத்திரர் கற்றுக்கொள்ளக்கூடாதுங்கிறதுக்காக இஸ்ரேல் புத்திரரிடம் கர்த்தர் கொடுத்த கட்டளை என்னன்னா, இவங்களை முழுவதுமாக சங்கரிக்கணும். ஆனால் இவங்களில் சில ஜனங்களை இஸ்ரேல் புத்திரர் சங்கரிக்காமல் மீதம் வச்சுருந்தாங்க. அதுபோல தான் நாமும் சில பாவந்தானே, சின்ன பாவந்தானே மீதம் வைத்திருந்தா கர்த்தருடைய கோபம் நம்ம வர்றதுக்கு வாய்ப்புள்ளது. ஏன்னா இஸ்ரேல் புத்திரருக்கு மேலே கர்த்தருடைய கோபம் உண்டது. ஏன்னா இஸ்ரேல் புத்திரர் அவங்க நடுவில் வாசம் செய்யும்போது அவங்க குமாரத்திகளை இவங்க குமாரருக்கு பெண் கொள்ளவும், இவங்க குமாரத்திகளை அங்கே பெண் கொடுக்கவும் செய்து பின்ன அவர்கள் தேவர்களையும் வணங்கி கர்த்தருக்கு கோபம் ஊட்டினார்கள். அதனால 8 வருஷ காலமாய் கர்த்தர் கூசான் ரிசதாயும் என்னும் ராஜா கையில் ஒப்பு கொடுத்தார் இந்த இஸ்ரவேல் மக்களை. அதுபோல் நாமும் சில பாவம்தானே, சிறிய பாவம்தானேன்னு விட்டு வைத்தால் கர்த்தருக்கு கோபம் ஊட்டுகிறவர்களாக இருப்போம். ஏனென்றால் கர்த்தர் கபடற்றவர்களை நேசிக்கிறவராக இருக்கிறார். நாம் கபடற்றவர்களாய் அவரிடத்தில் போய் சேர வேண்டும் என்பதே அவருடைய விருப்பமாக இருக்கிறது. இன்னும் இந்த பெரிசியரை போல பிரிந்து போகிறவர்களாக இருக்கக்கூடாது என்பதையும் கற்றுக்கொள்ளலாம். ஏனென்றால் தேவன் ஒருமைப்பாட்டினை விரும்புகிறார். அதாவது தேவனுடைய குமாரனிலும் தேவனுடைய குமாரன் நம்மிலும் இருக்கும் ஒற்றுமைப்பாட்டை எப்பொழுதும் விரும்புகிறவராக இருக்கிறார் ஆண்டவர். ஆனால் இந்த பெரிசியர் பிரிந்து போகிற மக்களாக இருக்கிறார்கள். அதுபோல நாமும் செய்யாதிருப்போமாக. ஆமென்.